கலக்கட்டியா நீ சூப்பர் 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 சார் வா வா எஸ்கேப் ஆயிடுவோம் ஏய் அந்த பி போறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடு ஓடி 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 ஏய் சீக்கிரம் வாடா ஏய் வாடாங்கறல்ல அங்கடா பாத்துட்டு இருக்க ஏய் சீக்கிரம் வாடா ஏய் லூசாடா நீ என் கார் கீ அவங்கிட்ட இருக்குடா ஆமாடா அதை விட முக்கியம் இப்போ உனக்கு என்கேஜ்மெண்ட் எனக்கு வேலை யாழ்னிக்கு மீட்டிங் எவ்வளவோ இருக்குடா சீக்கிரம் வாடா ஏய் அவன் கையில மாட்டன அவன் இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்குது சீக்கிரம் வாடா சீக்கிரம் வா 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 ஏய் இது சரக்கு சாப் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இது வேற தண்ணி ஆ ஆமா நம்ம இப்ப எங்க போறோம் இப்ப நம்ம பாண்டி போறோம் பாண்டி போறோமா எதுக்கு போறோம் 2 மணி நேரமா ஒரு லூசு கிட்ட மாட்டிக்கிட்டு என் பாதி வேலை மறந்துருச்சு அதெல்லாம் முடியாது சும்மா ஆனா நீ தானே தேடி வந்த இப்போ நீயே போ சொன்னா எப்படி நீ போன் எடுக்கல உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு மேனேஜர் சொன்னாரு அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன் ஆனா நான் இப்ப போனா கண்டிப்பா சாப் பண்ண புடிச்சிடுவாங்க ஏங்க அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் 4 வருஷம் கஷ்டப்பட்டு தேடி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஈவினிங் எனக்கு என்கேஜ்மெண்ட் என்கேஜ்மெண்ட்க்கு நானும் வரேன் எதுக்கு இவன் வேற ஜாலியா 2 பேரும் போக வேண்டிய பாண்டிச்சேரி ட்ரிப் இப்படி அதெல்லாம் முடியாது குட் ஜாப் மிஸ்டர் அர்ஜுன் யாழ்னி வாஸ் சேஃப் ஆனா மெட்ராஸ் நமக்கு சேஃப் இல்ல எல்லாரும் சேர்ந்து பாண்டிச்சேரி வரதான் சேஃப் ஜேகே மார்னிங் யாழ்னியை மீட் பண்ணி கால் மட்டும் பண்ணா போதும்னு சொன்னீங்க இப்போ பாண்டிச்சேரி கூட்டிட்டு வர சொல்றீங்க ரொம்ப கஷ்டம் ஜேகே ஹே அர்ஜுன் என்ன மேன் ஒரு டாஸ்க் கொடுத்தா முடிக்காம எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்க ஐடி கம்பெனில தான வேலை செய்யற நீ இப்ப பார் நான் தான் அர்ஜுன் நான் ஜேகே கிட்ட பேச என்ன தெரியுமா பேசுவேன் ஹே ஜேகே கவலைப்படாதீங்க யாழ்னி எங்களோட சேஃபா இருக்கா இன்னும் 1 நாள் தான் மரக்காணம் வந்துரும் அங்க இருந்து 1 நாள் தான் பாண்டிச்சேரி கூட்டு வந்துரும் டோன்ட் வரி இந்த மாதிரி சொல்லு மேன் உனக்கு ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும் எல்லா தடவையும் நானே உனக்கு போன் பண்ணி மிரட்டி வேலையை கம் ஆன் யாரா நீ காலையில திடீர்னு வந்த எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் சாப்புக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற கார்ல ஏறி மேனேஜருக்கு அப்டேட் கொடுக்குற யார் நீ ஆஃபீஸில் ப்ராப்ளம் உனக்கு மட்டும் இல்லை அர்ஜுன் எனக்கும் தான் இருக்கு இந்த டாஸ்க் உனக்கு டெவலப்மெண்ட்னா அது எனக்கு டெஸ்டிங் ஸோ இந்த ப்ராஜெக்ட் டெலிவரி ஆகிற வரைக்கும் நீயும் நானும் சேர்ந்தே தான் இருக்கணும் ஓகே போலாமா லாஸ்டா உனக்கும் ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா 3-4 இயர்ஸ் ஆச்சுல நீ இது ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் பொண்ணு பேரு பேரு சுஷ்மா சுஷ்மாவா ரொம்ப ஓல்ட் நேமா இல்ல அம்பிகா ராதா ராதிகா ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுது இப்போ சுஷ்மா ரேஞ்சில் வந்து நிற்குது இந்த ஊரு இங்கதான் பாண்டிச்சேரி ஓ அதான் நாம இப்ப பாண்டிச்சேரி சரி நீ ஏன் சுஷ்மாவை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்ண அது நான் ரிஜெக்ட் பண்ணது உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் ஒரு ஃப்ளோல உளறிட்டுப்பா சொல்லு ஏன் ரிஜெக்ட் பண்ண அது கண்ணு பெருசா இருக்கு வாட் கண்ணு பெருசா இருக்குனா சரி அப்ப நீ என்னைய ரிஜெக்ட் பண்ண எனக்கு ஞாபகம் இல்ல ஏரியால ஆள்கள் ஸ்ட்ரை பண்ணிருப்பான் போல பெரிய 90s கிட்ஸா இருப்பான் போல டேய் நீ பாயை மூடிட்டு வண்டி ஓட்டுறியா சரி 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 டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா நான் என் லவ் ஸ்டோரியை சொல்றேன் கேளுங்க எங்க ஐடி ஆபீஸ் அங்கதான் அவனை நான் என் பின்னாடி பார்த்தேன் ஒரு வாரம் என் பின்னாடியே அலைஞ்சான் ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல அப்புறம் தான் புரிஞ்சுது என் பின்னாடியே வந்து சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டான் நான் கூட அவன் காட்டின சீனுக்கு எனக்கு கரெக்ட் பண்றவான் தான் நினைச்சேன் அப்போ கரெக்ட் பண்ணலையா ஏன் கண்ணு பெருசு curly hair 90s கிட்ஸ்ல அப்படிதான் இருப்பாங்க நீ எதுக்கு இப்ப பாண்டிச்சேரி வர ஏன் உனக்கு தெரியாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்போ உனக்கு சத்தியமா தெரியாது அடப்பாவீங்களா
அது ஏன் தெரியாம தான் என்ன இப்படி அடிச்சு புடிச்சுன்னு கடத்திட்டு வரீங்களா? கடத்திட்டா? அடி பாவி. உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு ஜேகே சொன்னாரு, அதான். அதான் பாண்டி குடிச்சு வர சொன்னாரு. சரி, உனக்கும் சாப்புக்கும் என்ன ப்ராப்ளம்? எனக்கே தெரியல. ஆனா பொண்ணுங்களுக்கு பொண்ணா பிறக்கதே ஒரு ப்ராப்ளம் தானே. அம்மா வாங்கின கடன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு தான் சாப் ஹெல்ப் பண்ணாங்க. அதுலயும் பாதி கடனை திரும்ப கொடுத்துட்டேன். ஆனா அது அவர் எனக்கே செலவு செஞ்சுட்டாரு. ஆனா இந்த ஒரு வருஷமா தான் வட்டி கடன் அது இதுன்னு ஒரே டார்ச்சரா இருக்கு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமே. ஆமா ஆமா, சாப் ஒரு 70s கிட்ஸ். 70s கிட்ஸா? நிறைய பசங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நம்ம சாப் இருக்கார்ல, அப்படியே அடிச்சு தம்சம் பண்றாரு. ஓ, டெரரான பெரிய 70s கிட்ஸா இருப்பான் போல. நீ சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணி அந்த சாப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடு. எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். கல்யாணம் பண்ணாவா? ஆனா அவனுக்கு பணம் முக்கியம் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏய், நேரா போட ரோட பாத்துட்டு எங்க போறதுன்னு தெரியலையா? சரிப்பா, மார்னிங் கிளம்புனது செம்ம பசியா இருக்கு. எங்கேயாவது இந்த ஹோட்டல்ல நிப்பாட்டினா அப்படியே சாப்பிட்டு. ஹலோ சார், மார்னிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, அதான். பரவாயில்ல அர்ஜுன், சீக்கிரம் வந்துருங்க. ஓகே சார், பார்த்துக்கலாம். ஓகே. சுஷ்மா கிளம்பிட்டாங்களா? நீ வா அர்ஜுன், பேசிக்கலாம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்னா இட்லி சாப்பிடலாம், லஞ்ச்னா தொப்பி வாலா பிரியாணி ரெண்டு கட்டுக்கலாம், டேஸ்டியா கம்மியா. ஆனா மணி இப்போ 12. இட்லி சாப்பிட்டா லைட்டா இருக்கும், பிரியாணி சாப்பிட்டா வெயிட்டா இருக்கும். ஏய், ரொம்ப சீக்கிரம் பாவமா. க்ரூஸ் நான் சேஃப் தான். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, நான் இங்க ஜூஸ் சாண்ட்விச்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நாங்கள் என்கேஜ்மெண்ட் தான் போயிட்டு இருக்கோம். நீ ஒரு 2 டேஸ்க்கு சாப் பண்ண மாட்டாதுண்ணா, கேர்ஃபுல்லாரு. திரும்ப சொல்கிறேன், பி கேர்ஃபுல். நீ ஓகே, அவன் கிளம்புறான் பாரு, பார்க்கலாம். ஒரு பக்கம் க்ரூஸ், இன்னொரு பக்கம் சாப்பு. ஒரு பக்கம் சாப்பு, இன்னொரு பக்கம் க்ரூஸ். அதானே பிரதா? அதாங்க. ஐ நோ. நீ உன் காரை முன்னாடி ஓட்டு, நான் என் கதையை பின்னாடி ஓட்டுறேன். இப்படிதாங்க என் லைஃப் ஃபோக் பீட்ஸ்ல ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. டேய் நித்து ஏய், இது அண்ணன் ஏரியா தெரியும்ல? தெரியும் ப்ரோ. அண்ணி அண்ணனோட ஆளு தெரியும்ல? அப்படியா? லூசு மாதிரி சிரிச்சுன்னுக்குறான். தம்பி ஏரியாவுக்கு புதுசு போல இருக்கு, உள்ள கூட்டு போய் அப்படியே சுத்தி காட்டுங்க. அடி. என்னடா சின்ன பசங்களை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க? ஹாய் அங்கிள். அங்கிளா? ஐயோ அண்ணா அண்ணா விட சொல்லுங்க அண்ணா, அண்ணா விட்டுருங்கண்ணா. அங்கிள் 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 விட சொல்லுங்க அங்கிள். வலிக்குதுண்ணா அண்ணா, வலிக்குதுண்ணா. அண்ணன் ஏரியாலேயே யூத்து. அவரை பார்த்து அங்கிள் சொல்றேன். ஏய், அண்ணன் யார் மச்சி? ஏய், அது என்ன? அண்ணன் எங் சாப்புனா. அது இல்லண்ணா,
யங் சாப்னா வந்து சின்னதும் பெரிய பாய்னா. பெரிய பெரிய பாய். பெரிய எங்க சாப்ப அண்ணன் ஏரியான்னு சொன்ன போதே நீ வார்னிங்கா இருக்கணும். நீ கேட்கல. ஏதோ அண்ணி பக்கத்துல இருக்கிறதால உன்னை அப்படியே விடுறோம். இல்ல தூக்கின்னு போய் ஒரு வார்த்தையை வச்சு செஞ்சிருப்போம். தேவை உனக்கு சிஸ்டர் கோச்சு என்ன சாப்னு கோச்சிட்டு போறாங்க. வாங்கண்ணா.